ஹலோ விவேஸ், ஒரு காலத்துல விவசாய ஒருத்தர் அவருடைய மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர்றாரு. அதாவது அவர் ஏழ்மையா இருந்தாலும் அவர் நேர்மையா வந்து வாழ்ந்தாரு. அப்படி வாழ்ந்திருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை இல்ல. கடவுள்தான் பலமுறை மனமுருகி வேண்டிக்கிறா, கடவுளே எனக்கு என்ன கொடுத்தாலும் சந்தோஷம் இருக்காது, எனக்கு ஒரு குழந்தைய கூட அப்படின்னு பலமுறை வேண்டிக்கிறா. இப்பதான் அவ அந்த இரவு ஒரு கனவு காண்றா. அந்த கனவுல அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. இப்பதான் அந்த விவசாயி காட்டுல விறகு வெட்டிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டு அந்த விறகு வந்து வச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாரு. இப்பதான் அவருடைய மனைவி அவட ஓடி வரா. இது போல எனக்கு ஒரு கனவு வந்தது, அந்த கனவுல ஒரு குழந்தை நமக்கு பிறந்த மாதிரி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டு அந்த விவசாயியும் ஆனந்த கண்ணீர் விடுறாரு. நம்மளுடைய கஷ்டம் இனிமே நீங்க போகுது, நமக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு அவரும் சந்தோஷப்படுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த விறகுல இருந்து ஒரு பாம்பு குட்டி வெளில வருது. அந்த விவசாய வீட்டுக்கு வருது. அதை பார்த்து ரெண்டு பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க, பயப்படுறாங்க. இப்ப திடீர்னு அந்த பாம்பு மனித மொழியில அது பேச ஆரம்பிக்குது. என்னை கண்டு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டு ரெண்டு பேரும் உறைஞ்சு போறாங்க, அதிர்ச்சியா வராங்க. நான் உங்களுக்கு ஒரு துன்பமும் செய்ய மாட்டேன், என்ன உங்க குழந்தைய ஏத்துங்க அப்படின்னும் அந்த பாம்பு சொல்லுது. இதை கண்டு அந்த ரெண்டு பேரும் ஆச்சரியப்படுறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா, சரி நான் உன்னை குழந்தைய ஏத்துக்கிறேன் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப அந்த பாம்பும் ரொம்ப சந்தோஷமாவது, அவ எங்க போனாலும் அவ கூடயே அந்த பாம்பு வந்துருக்கு. இப்ப 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துல அந்த பாம்பு மிகப்பெரியதா வந்து வளர்ந்துருது. இப்பதான் அந்த விவசாயிடம் அந்த பாம்பு வருது. அப்பா, நான் வளர்ந்து பெரிய ஆயிட்டேன், எனக்கு ஒரு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னும் அது சொல்லுது. இதை கேட்டு அந்த விவசாயி, சரியாதான் நீ சொன்ன, நான் உனக்கு காட்டுல போய் ஒரு மணமகள் தேடிட்டு வரேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. உன்ன மாதிரி ஒரு பாம்பை மணமகளை தேடிட்டு வரேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனா அந்த பாம்பு, இல்லப்பா, எனக்கு இந்த நாட்டோட மன்னர் சுல்தானுடைய மகள் தான் எனக்கு மனைவியா வரணும் அப்படின்னும் அது சொல்லுது. இதை கேட்டு விவசாயி ஒரு நிமிஷம் அதிர்றாரு. இருந்தாலும் தன் மகன் பேச்ச மறுக்க முடியல. சரி நான் போய் ராஜா சுல்தானிடம் கேட்டு வரேன் அப்படின்னு அவர் அரண்மனைக்கு போறாரு. எனக்காக நீ இதை கேளுப்பா அப்படின்னும் அந்த பாம்பு சொல்லுது. இப்ப நேரா அந்த விவசாயியும் சுல்தானிடம் போறாரு. இப்ப சுல்தான் அவரை பார்த்து எதுக்காக வந்திருக்கேன்னு கேக்குறாரு. இப்பதான் அந்த விவசாயி சொல்றாரு, இது போல நான் ஒரு பாம்பை மகனா வளர்க்கிறேன், எனது பாம்பு மகனுக்கு இளவரசியை மனம் முடிச்சு கொடுங்க அப்படின்னும் அவர் கேக்குறாரு. இதை கேட்டு சுல்தான் பயங்கரமா சிரிக்கிறாரு. என்னது, எனது மகளை ஒரு பாம்புக்கு மனம் முடிக்க போறேனா? நீ ஒண்ணு செய்ய, எனது தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்துல நிறைய வாழை மரம், பலாமரம், மாமரம்னு ஏகப்பட்ட மரம் இருக்கு. அந்த காய் பூக்கள் எல்லாம் தங்கமா மாறிச்சுன்னா கண்டிப்பா என் மகளை மனம் முடிச்சு தரேன்னு அவர் சொல்றாரு. விவசாயி நேரா சோர்ந்து போய் வீட்டுக்கு வராரு. அந்த பாம்பிடம் நடந்த விஷயத்த சொல்றாரு. இது போல சுல்தான் அவருடைய தோட்டத்தை எல்லாம் தங்கமா மாத்தணுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இவ்வளவுதானா, இதை பத்தி நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த பாம்பு ஒரு ரத்தின கல்ல கக்குது. இந்த கல்ல அந்த தோட்டத்தை கொண்டு போங்க, கீழே வச்சு ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது. இப்ப நேரா அந்த பாம்பு சொன்ன மாதிரி அந்த மாணிக்கல்ல அவர் கொண்டு போறாரு. இப்ப ராஜாவோட தோட்டத்துல வச்சுட்டு கண்ணை ஒரு நிமிஷம் மூடுறாரு. ஆச்சரியம், அவரை தவிர அந்த இடம் முழுவதும் எல்லாமே தங்கமா மாறுது. அந்த மரத்தோட இலை, காய், பூக்கள், பழம் அப்படின்னு எல்லாமே தங்கங்களா மாறிடுது. இதை பார்த்து அதிர்ந்து போறாரு. நேரா வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த ராஜா மறுநாள் எந்திரிச்சு அவருடைய தோட்டத்துக்கு போறாரு. அந்த தோட்டத்துல பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாரு. ஏன்னா அந்த தோட்டத்துல எல்லாமே வெறும் தங்கமா இருக்கு. இதை கண்டு அந்த விவசாயி ஞாபகம் அவருக்கு வருது. அந்த விவசாயிடம் சொன்ன வாக்குறுதி அவர் ஞாபகம் வருது. உடனடியா அவர் அரண்மனைக்கு வர்றாரு. இந்த இடத்துல தான் மறுநாள் அந்த விவசாயம் நேரா ராஜாவிடம் வர்றாரு. ராஜா சொன்னது போலயே உங்க தோட்டத்தை நீங்க போய் பாத்தீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப ராஜா ஒரு நிமிஷம் சிந்திக்கிறாரு. ஆமா, நான் பார்த்தேன், தங்கமா மாறிடுச்சு. ஆனா அது போதாது, இப்ப உன்னுடைய வீடு மிகப்பெரிய ஒரு அரண்மனையா மாறணும், அதுவும் இந்த உலகத்துல இல்லாத ஒரு அரண்மனையா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப விவசாயம் ரொம்ப வருத்தமா வீட்டுக்கு வரான். இப்ப பாம்பிடம் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த வீடு மிகப்பெரிய ஒரு அரண்மனையா மாறணுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பாம்பு, சரிப்பா நீ ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க அப்படின்னு அவர் சொல்லுது. இப்ப அவரு கண்ணை மூடுறாரு. இப்ப கண்ணை திறங்கப்பா அப்படின்னு அது சொல்லுது. அடுத்த நிமிஷம் கண்ணை திறந்து பாக்குறாரு. மிகப்பெரிய ஒரு மாளிகை அங்க இருக்கு, அதுவும் இந்த உலகத்துல இல்லாத மிகப்பெரிய ஒரு மாளிகை. இப்ப ராஜாவிடம் அந்த செய்தி அங்குள்ள மக்கள் சொல்றாங்க. ராஜாவை அங்கேருந்து டெலஸ்கோப் வச்சு பாக்குறாரு. மிகப்பெரிய ஒரு அரண்மனை இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியா வர்றாரு. இந்த இடத்துல தான் அந்த விவசாயி ராஜாவிடம் வர்றாரு. ராஜா, நீங்க சொன்னது மாதிரியே அரண்மனை வந்துருச்சு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப ராஜா ரொம்ப வருத்தமா வர்றாரு. அவர் கொடுத்த வாக்குறுதியை இப்ப நிராகரிக்க முடியல. தனது மகளை கூப்பிட்டு அவர் பேசுறாரு. மகளே, நான் ஒரு வாக்குறுதி அளிச்சேன், அந்த வாக்குறுதிப்படி நான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன், அதுக்கு நீ மட்டும் தான் தீர்வு அப்படின்னும் நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்னும் மகளிடம் அவர் சொல்றாரு. இப்ப அவருடைய மகள் சொல்றா, இளவரசி சொல்றா, சரிப்பா நீ என்ன சொன்னாலும் உயிரை கூட நான் கொடுக்கறது ரெடி அப்படின்னும் அவர் சொல்றா. இப்ப ராஜா சொல்றாரு, ஒரு பாம்பை நீ திருமணம் செஞ்சுக்கணும், அந்த பாம்பிடம் நான் வாக்குறுதி அளிச்சிட்டேன், அந்த வாக்குறுதி என்னால மீற முடியாது அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப இளவரசி ரொம்ப வருத்தப்படுறா. இப்ப சரி அப்படின்னு சொல்றா. இப்ப விவசாயிடம், உனது மகன் பாம்பு மிகப்பெரிய தேர்ல எனது அரண்மனைக்கு வரணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதே போல இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தேர்ல அந்த பாம்பு அமர்ந்து யானை மூலமா இழுத்து வரப்படுது. இப்ப இதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே அலறாங்க, அங்கேயும் ஓடுறாங்க. இப்ப நேரா அரண்மனைக்கு வந்து சேருது. இப்ப அந்த பாம்பும் இறங்கி நேரா அரண்மனை உள்ள
வர வருது. அரண்மனையில வந்து ராஜாவிடம் வருது. இப்ப அவங்க 2 பேத்துக்கும் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. திருமணம் முடிச்ச அன்னைக்கு முதலிரவு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இளவரசி அழுதுட்டு இருக்கா. இப்பதான் அந்த பாம்பு இளவரசி ஒரு நிமிஷம் கண்ணம் போடுங்க அப்படின்னும் அது சொல்லுது. இப்ப அவளும் கண்ணம் போடுறா. அடுத்த நிமிஷம் அழகான ஒரு மனிதனா மாறி அங்க நிக்கிறான். அதுவும் ஒரு இளவரசனா இருக்கிறான். இத தூரத்துல இருந்து சுல்தானும் சுல்தானியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம மகளுக்கு மனம் முடிச்சது ஒரு பாம்பல்ல, அது ஒரு இளவரசன் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்பதான் அந்த பாம்பு எப்படி நீங்க இவ்வளவு ஒரு அழகான மனிதரா மாறுறீங்க அப்படின்னும் அவ கேட்கிறா. அப்பதான் அவன் சொல்றான், இது போல என்ன ஒரு சூனியக்காரி பாம்பா மாத்திட்டாங்க, அதனாலதான் நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்னும் நான் அடிக்கடி அரண்மனைக்கு வருவேன். அப்பதான் நான் உன்னை பார்த்தேன், அப்பதான் இளவரசி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இந்த இடத்துல சொல்லிட்டே இருக்கும்போது சுல்தானும் சுல்தானாவும் அங்க வராங்க. இதை பார்த்து அவங்களும் வந்து ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. இந்த இடத்துல தான் இளவரசி இப்படி யோசிக்கிறா. அந்த பாம்போடைய தோல் அங்க கிடக்கு. இந்த தோல் இருந்தா தானே அதை மாட்டிக்கிட்டு பாம்பா மாறும். இதுக்கு மேல இவர் எப்பவுமே பாம்பா மாறக்கூடாது அப்படின்னு அங்க ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்புல அந்த தோல் எடுத்து வீசிடுறா. இப்ப கொஞ்ச நேரத்துல இளவரசனுக்கு உடல் முழுவதும் வேவுது, எரியுது. அவன் அலறான், கத்துறான். என்ன நடந்தது, என்ன செஞ்சீங்க அப்படின்னு அவன் கேக்குறான். இந்த இடத்துல தான் இளவரசி நடந்த அனைத்து விஷயத்தையும் சொல்றா. இப்ப திடீர்னு அவருடைய உடம்புலாம் திடீர்னு புகையாவே ஒரு ஒளி வருது. ஒரு புறாவா மாறான். அங்கிருந்து பறந்து வெளியே ஓடுறான். அங்க ஒரு கண்ணாடி தடுப்பு இருக்கு. அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த பறவை வெளில வந்து ஓடுது. இப்ப இளவரசி அழுவுறா. நான் மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு கதறி அழுவுறா. இந்த இடத்துல சுல்தானும் சுல்தானாவும் அதை சொல்றாங்க. ஆனா இளவரசி அந்த இரவு முழுவதும் தூங்கவே இல்லை. இப்ப மறுநாள் விடியுது. இப்ப இளவரசி சுல்தானாவிடம், அப்பா நான் எனது கணவரை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னும் அவ வந்து புறப்படுறா. ஆனா சுல்தானாவால தடுக்க முடியல. ஏன்னா அந்த வழி அவளுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இந்த இடத்துல அந்த புறா பறந்த பாதையா நடந்து போறா. அது ஒரு மிகப்பெரிய ஒரு காடு. அந்த காட்டுல நடந்து நேரா போயிட்டே இருக்கிறா. இந்த இடத்துல எங்க போறன்னு தெரியாம உடலாம் சோர்ந்து போகுது. இப்பதான் அந்த காட்டுல ஒரு துறவி வராரு. அந்த துறவி, யாருமா நீ, எங்க இருந்து வர அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல இந்த காட்டுலயும் ஒரு துறவி இருக்காரு அப்படின்னு அவ ஆச்சரியப்படுறா. எனக்கு கணவரை தேடி நான் வந்திருக்கேன் அப்படின்னும் அவ சொல்றா. இந்த இடத்துல அங்க பறவைகள்லாம் 4-5 ஓடி வருது. இப்ப அந்த பறவைகளை பார்த்து அவ ஆச்சரியப்படுறா. அந்த பறவைகள் இவங்களே சுத்தி சுத்தி வருது. இப்பதான் அவர் சொல்றாரு, நான் இங்கே வாழ்ற ஒரு துறவி தான். இந்த காடு ரொம்ப அடர்ந்த காடு. இதுக்கு மேல நீ எங்க போனாலும் ஆபத்து ஒன்று நெருங்கிடும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அந்த பறவைகள் எல்லாருமே அதுக்குள்ள பேசிக்குது. இந்த பறவை என்ன சொல்லுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த துறவி சொல்றாரு. அவ்வளோ எனக்கு தெரியல அப்படின்னும் அவர் சொல்றா. அப்ப அவர் சொல்றாரு, இந்த பறவைகள் எல்லாருமே ஒரு கதை சொல்லுது. ஒரு சூனியக்காரி ஒரு இளவரசனை பாம்பை மாத்திட்டா. இப்ப அந்த பாம்பு ஒரு விவசாயி மரம் வெட்ட போறான். அந்த மரக்கட்டுல அந்த பாம்பு குட்டி வந்துருது. இப்ப விவசாய மனைவிடம் தன்னை மகனை ஏத்துக்க சொல்லுது. அவங்களும் ஏத்துக்கிறாங்க. அது படிப்படியா வளருது. இப்ப நேரா ராஜாவிடம் வருது. இளவரசிய திருமணம் முடிக்க கேக்குது. இளவரசரும் பல விதமான கோரிக்கை வைக்கிறாரு. அந்த கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றுது அந்த பாம்பு. ஆனா துரதிர்ஷ்டம், கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவருடைய மனைவி அந்த பாம்போட தோல் எடுத்து எரிச்சிடுறா. இப்ப இளவரசன் ஒரு பறவையா மாறி அவன் ஏதோ ஒரு திசையை நோக்கி ஓடித்தான் அப்படின்னு அந்த பறவை சொல்லுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த இளவரசி வேற யாரும் இல்ல, இவதான் அப்படின்னு அந்த பறவை வந்து பேசிக்குது. இதை கேட்டு அந்த இளவரசி அழுவுறா. இப்ப இளவரசியும், ஆமா அது அத்தனையும் உண்மைதான், மேலும் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு அவ அழுவுறா. இப்பதான் அவர் சொல்றாரு, இளவரசன் இப்ப அடிபட்டு ரொம்ப ஆபத்தான நிலையில இருந்திருக்கான். அவன் பறவையா இருப்பவன் திரும்பவும் மனிதனா மாறினாவே அந்த சூனியக்காரி இறந்துருவா. அவன் இதுக்கு மேல நிரந்தரமான மனிதனா மாறிடுவான். ஆனா அது நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ளேயே அவனுடைய உயிர் போயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு ரொம்ப பதறா. என்ன காரணம் அப்படின்னு அவ கேக்குறா. அந்த புறா அவனுடைய மாளிகையில இருந்து பறந்து வரும்போது கண்ணாடி ஜன்னல்ல அது மோதும் போது பயங்கரமா காயம் ஏற்பட்டுருச்சு. ரத்தம்லாம் பயங்கரமா வெளியேறிச்சு. இதனாலதான் அதோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு அவரிடம் கேட்கிறா. இப்ப இந்த பறவைகள் இருக்குல்ல, இந்த பறவைகளோட இறக 4 பறிச்சுட்டு போயிட்டு அந்த புறாவிடம் சொருவுனா அது பழையபடியே மாறிடும் அப்படின்னும் காயெல்லாம் குணமாயிடும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அந்த பறவையோட இறக எனக்கு பறிச்சுட்டாங்க அப்படின்னும் அவர் கேட்கிறா. அது சாதாரணமா பறிக்க முடியாது, அதெல்லாம் இறதேடி போயிருக்கு. எல்லாமே இரவு நேரத்துல தான் அங்க வரும். இரவு நேரத்துல வந்து தூங்கின பிறகுதான் அது வந்து பறிக்க முடியும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அவளும் சரி நான் அது வரை காத்திருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்றா. இப்ப இரவு ஆவற வரலையும் காத்திருக்காங்க. அது வரலையும் அந்த பெரிய ஒரு பழங்கள்லாம் பறிச்சுட்டு வந்து சாப்பிட தராரு. இப்ப இரவு 12 மணி ஆகுது. அந்த பறவைகள் எல்லாருமே திரும்ப வந்து தூங்கிட்டு இருக்கு. அந்த நடுராத்திரில அந்த துறவி மரத்துல ஏறி அந்த பறவையில இருந்து ஒரு இறகா பறிக்கிறாரு. 4 பறவைகளிடமும் 4 இறக பறிச்சுட்டு வந்து அவளிடம் தராரு. இளவரசன் எங்க இருக்காருன்னு அந்த பெரியவரிடம் கேட்கிறா. அவருடைய நாட்டுக்கு போயிட்டாரு. அவருடைய அப்பா அம்மாவிடம் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. ஏதோ ஒரு பறவை நினைச்சிட்டு தான் அவங்க வந்து அதை காப்பாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நேரா அந்த இளவரசன நாட்டை நோக்கி அவ புறப்படுறா. காட்டுக்கு வெளியில போன பிறகு அங்க ஒரு பெரிய ஒரு அரண்மனை இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு. அந்த நாட்டுல அந்த ராஜாவிடம் போய் அழுவுறா. நீ யாருமா அப்படின்னு அந்த ராஜாவும் கேக்குறாரு. இங்க ஒரு புறா வந்தது, அந்த புறாவை பாத்தீங்களா அப்படின்னு அவ கேக்குறா. அது ராஜாவும் ஆமா அப்படின்னு சொல்றாரு. இந்த புறாவை காப்பாத்துறதுக்கு நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவ சொல்றா. இந்த இடத்துல தான்
இந்த புறாவிடம் இந்த இறக வச்சா அது திரும்ப பழையபடி மாறும் அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டு அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. சரி வை அப்படின்னு சொல்றாங்க. வச்ச பிறகு ஆச்சரியம், அது இளவரசனா மாறுது. அவருடைய மகன் திரும்ப வந்ததும் அவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் அவருடைய மகன் நடந்த விஷயங்கள் எல்லாமே அவரும் சொல்றாரு. இப்ப ரொம்ப சந்தோஷமா வராங்க. அவங்க 2 பேத்துக்கும் திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த இளவரசியோட நாட்டுக்கும் அவ போறா. இளவரசன் திரும்ப உயிரோட இருந்ததால சுல்தானாவும் ரொம்ப சந்தோஷமா வராங்க. அந்த நாடு திருவிழா போல கொண்டாடுது. ஓகே, இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.